வெல்கம் டு டைலோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து சில்க் சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு சில்க் சாரீ ப்ளவுஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. சில்வர் கோல்டு கலந்த மாதிரி வந்து ஒரு கோல்டு கலர் பார்டர் கொடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாகவும் ரொம்ப லுக்காகவும் இருக்குது. பார்க்கும்போதே அந்த சில்க் சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் மாடல் தைச்சி போடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் எப்படி தைச்சா நல்லாயிருக்கும்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 2 சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் பேக் வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ கீழே அந்த 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண பாருங்கள், அதுக்கு கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இந்த மாதிரி டிசைனில் வந்து இதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மேலே வந்து நெக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த நெக் அளவுக்கு வந்து இன்னொரு லைன் டிசைன் வந்து இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கிட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வெளி சைடு நெக்குக்கு வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ அதே மாதிரி வந்து உள் சைடு நெக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்கை வந்து 2 பிட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உள் சைடு நெக்கு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து பேப்பர் கேன்வாஸில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கிளாத்து கேன்வாஸ் விட்டுட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ நெக்கில் வந்து கரெக்டான அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து அது பேப்பர் கேன்வாஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேக் வந்து பார்டர் மட்டும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பேக்லேயும் வந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பார்டரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பேக் எந்த அளவுக்கு கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த பார்டர் வந்து தனியாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேக் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து 2 ஒன்றா வச்சுட்டு நெக்கு வரைக்கும் நான் தைச்சி எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த லைனிங்கில் வந்து நம்ம எந்த ஷேப் கட் பண்ணமோ அந்த ஷேப் வந்து நான் தைச்சி எடுத்துடுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இதை தைச்சி எடுத்துக்கிட்டு அந்த கிளாத் வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து கட் பண்ணி விட்டுறேன். இப்போ நெக்கு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கார்னர்லாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திருப்பி எடுத்துக்கிட்டு நான் ட்ரிம்மர் வச்சு அதுக்குள்ளே இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து நான் வெளியில் எடுத்து விடுறேன். இப்போ இந்த அளவுக்கு வெளியில் எடுத்து விட்டுக்கிட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் 2 ஒன்றா வச்சு இந்த மாதிரி நெக்குக்கு வந்து ஒரு கைடு அளவுக்கு கேப் விட்டு அந்த நெக்கு ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நெக்கு வரைக்கும் பாருங்கள், நான் தைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் தைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்டர் இருக்குது பாருங்கள். இந்த பார்டர் வந்து அந்த சென்டரில் வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த 2 சைடு பார்டர் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டு சென்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து சென்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நெக்கு வரைக்கும் நான் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதை வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தைச்சி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு வந்து
பேக் சைட்லேயும் வந்து லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லைனிங் கிளாத் வந்து நெக்கு வந்து நான் தச்சு எடுத்துடுறேன். இப்போ நெக்கு வந்து தச்சு எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கரெக்டாக அந்த கார்னர் கிட்டலாம் வந்து கட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ அந்த நெக்கு வரைக்கும் வந்து நான் கிளாத்து லைனிங் கிளாத் வச்சுட்டு தச்சு திருப்பி எடுத்துக்கிட்டேன். நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போடும்போது வந்து அந்த பார்டர்லாம் வந்து தூக்காமல் நம்மளுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்காக அந்த நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டுறேன். இப்போ நெக்குக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் வந்து தச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து பேக் வந்து அந்த நெக் வரைக்கும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த சென்டர் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பேப்பர் கேன்வாஸில். அந்த சென்டர் கிளாத் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த பார்டரில் அந்த கிளாத் வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்டர் வந்து அந்த பார்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த மார்க்கில் வர்ற மாதிரி நம்ம பேக் நெக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டு தையல் போட்டுடலாம். பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டர் அந்த பார்டர் வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்டரில் வந்து நான் முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு பார்டர் கிளாத்லேயும் ப்ளவுஸ் கிளாத்லேயும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெடி பண்ணதை வந்து சென்டர் இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ பார்டர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்பவும் போல் வந்து நம்ம பேக் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து பேக் டாட் பிடிச்சிட்டேன். இப்போ பாட்டத்தில் வந்து லைனிங் கிளாத்து 2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம அடித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத்து வந்து பாட்டத்தில் வச்சுட்டு அதை தச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து அதை உள் சைடு மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ இந்த பேக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்கில் வந்து நான் கோல்டு கலர் ஸ்டோன் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டோன் லேஸை வந்து நெக்குக்கு ஓரமாக வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஓரமாக வச்சுட்டு அந்த நீடில் வந்து அந்த 2 ஸ்டோனுக்கு சென்டர் வர மாதிரி வந்து நம்ம வச்சு பொறுமையாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த ஷேப் கிட்ட வரும்போது மட்டும் நான் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நான் அந்த ஃபுல் ஸ்டோன்ஸ் வந்து அந்த நெக்குக்கும் அந்த பார்டருக்கும் தச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பார்டரெல்லாம் வந்து அந்த ஷேப் கிட்ட வரும்போது ஸ்டோன் லேஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அது கூட வச்சுட்டு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் வந்து பேக்கே நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து நான் 3/4 ஸ்லீவ் பெரிய சைஸ் வச்சுருக்கேன். ஸ்லீவ்லேயும் வந்து ஸ்டோன் லேஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் பேக் தச்சு போடும்போது சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப கிராண்ட் லுக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி சில்க் சாரீஸ் எல்லாம் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.